நான் ஆக்சுவலி லைஃப்பில் கொஞ்சம் ரொம்ப டவுனான டைமில் இருக்கும் போது தான் ஒன்ஸ் மோர் கேம் டு மீ. சாரி, ஐம் லிட்டில் எமோஷ்னல். ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் உங்களை மீட் பண்ணும்போது ஒரு ஃபேனாக மீட் பண்ணேன். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அனிருத் கான்சர்ட்டில் உங்களை பார்த்தேன். உங்கள் ஃபேனாக ஒரு ஃபோட்டோ கேட்டேன். நீங்கள் சிரிச்சிங்க. ஒரு வில்லனா அவர் எவ்வளோ ரசிச்சிங்களோ, லவ் கொடுத்தீங்களோ, ஒரு லவர் பாயாவும் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க, ரசிப்பீங்க. அதே லவ் கொடுங்க. என் பர்த்டே எப்போ சொல்லு? நீ மதர் ட்ரேஸாவா? எங்கள் மதர் ட்ரேஸா பர்த்டே சொல்லு. அஞ்சலி மாதிரி ஒரு லவ் எல்லாருக்குமே கிடைச்சதுன்னா லைஃப்பில் வந்து எல்லாருமே ரொம்ப சக்ஸஸ் ஆகலாம். அஞ்சலி ஹாய் ஹாய் ஹாய். என்னனாலும் பண்ணுறா, அழுதுறாதடா அப்படின்னு மட்டும் நிறைய பேர் சொல்லி அனுப்பிச்சாங்க. அஜிந்தர் சாரை வில்லனை பார்த்தாலே பிடிக்கும், ஹீரோவை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், 2 ஹீரோயின்களோட ஹீரோவை பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை நான் ஒரு வேலை உன்னை துரத்தி வரதை நிறுத்திட்டா என்ன பண்ணுவேன்? நான் உன்னை தேடி வருவேன். விகடன் ஆசிரியர்கிட்ட பேசி, சார் இந்த பொண்ணுக்காக ஒரு 2 பக்கம் மட்டும் நான் ஜூவியில் ஒரு கட்டுரை எழுதுன்னு சொல்லி சங்கர் மகளே வருக அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதித்தி மேம் அவங்களோட ரொம்ப ஜாலியான நான் வந்து அவங்களோட ஒரு பெட் மாதிரி. I want to start by saying thank you to our producer Yuvraj sir. Very, very, very big thank you, sir. Yadukana for giving Srikanth sir this opportunity. Thank you. Because of you, we get to give once more to everybody out there. Thank you, sir. This man, my director, has given his blood, his sweat, his heart and his heartbreak for this movie. So thank you so much for approaching and giving me this opportunity and trusting me with this, Srikanth sir. Thank you. நான் ஆக்சுவலி லைஃப்பில் கொஞ்சம் ரொம்ப டவுனான டைமில் இருக்கும் போது தான் ஒன்ஸ் மோர் கேம் டு மீ. ஸோ ஒரு நாளும் இந்த செட்டுக்கு போய் பிளேயிங் திஸ் அஞ்சலி கேரக்டர் ஹீல்ட் மீ அண்ட் ஹெல்ப் மீ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸ்ரீகாந்த் சார் ஃபார் தட். அண்ட் Hisham has given an amazing, amazing album, not just as, part of the crew, but even as an audience. Thank you. Thank you so much. And இதில் எனக்கு ஒரு பாட்டும் கொடுத்துருக்காரு, கண்ணே கண்ணேன்னு ஒரு பாட்டு. ஸோ தேங்க்யூ so much, Hisham. Sorry, I'm little emotional. Also thanks to all the ADs. ஒரு நாளும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ரெஸ்டே இல்லாமல், பட் ஸோ ஸ்வீட் and a talented team of boys. Thank you so much, boys. Seriously, I think you guys helped run the show. So thank you. Thank you to the costume department, Nava, Nancy, everybody. And our DOP Foxy. ரொம்ப ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க எல்லாமே. So thank you, Foxy. And Sona, you're making a debut with this movie. I wish you all the best. நானும் கொஞ்சம் படத்துலலாம் பார்க்கும்போது I was also eyeing you. Very beautiful girl, very talented girl. I hope you get many, many, many more projects. So all the best to you. And last but not least, my co-star, Mr. Das. I'm so happy I got to work with you. First 2 times உங்களை மீட் பண்ணும்போது ஒரு ஃபேனாக மீட் பண்ணேன். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அனிருத் கான்சர்ட்டில் உங்களை பார்த்தேன். உங்கள் ஃபேனாக ஒரு ஃபோட்டோ கேட்டேன். நீங்கள் சிரிச்சிங்க. அண்ட் செகண்ட் டைம் உங்களை மீட் பண்ணது வந்து எனக்கு JFW அவார்ட் நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணீங்க. அண்ட் தேர்ட் டைம் ஐ மெட் யூ ஒன்ஸ் மோர் பூஜையில் ஒரு கோஸ்டாராக மீட் பண்ணேன். அண்ட் ஃப்ரம் தேர் ஐ திங்க் ஐவ் ஹேட் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி வித் யூ. ஒரு கோஸ்டாராக ஆரம்பித்து ஃபினிஷிங் திஸ் ப்ராஜெக்ட் ஆஸ் அ வெரி வெரி கிரேட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஹீஸ் ஒர்க்ட் ஸோ ஹார்ட். ஐ திங்க் ஹீஸ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப். ஒரு வில்லனா அவர் எவ்வளோ ரசிச்சிங்களோ, லவ் கொடுத்தீங்களோ, ஒரு லவர் பாயாவும் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க, ரசிப்பீங்க. அதே லவ் கொடுங்க. அண்ட் ஜஸ்ட் அ பிக் தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹீஸ் நோ மோர், பட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஹீ ஒர்க்ட் வித் மீ. நான் இந்த ஸ்டேஜில் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். அஜய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒர்க். அண்ட்
ப்ளீஸ் வந்து தேட்டர்ஸில் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது தான் நானே ட்ரெய்லர் பார்த்தேன் ஃபோனில். பார்க்கும்போதே I could feel the amount of love that was put into this project. And just thank you so much. And எல்லாரும் ப்ளீஸ் தேட்டர்ஸ்க்கு வாங்க, படத்தை பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னைக்கு இதுக்கு ஈவெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்குது, லைக் இவ்வளோ நாள் கழிச்சு இந்த படத்தை பற்றி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நாள் பண்ணுறா அழுதுறாதடா அப்படின்னு மட்டும் நிறைய பேர் சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, லைக் வந்து அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, இது நீ சிரிக்கிற காலம், நீ சிரி அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஸோ ஸ்பீச் முடிகிற வரைக்கும் நான் அழாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். முதல்ல எனக்கு ஒரு 5 பேருக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லணும். அதை சொல்லிட்டு தான் இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேமிலி, என்னோடய அப்பா அம்மா தம்பி 3 பேருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து சினிமாவுக்கு வரப்போ ஒரு 2 வருஷம் மட்டும் நான் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன், ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. கட் பண்ணால் நான் வந்து அப்படியே 26 வரைக்கும் வந்துட்டேன். ஸோ சப்போர்ட் பண்ணி இந்த என்னோடய பேஷனை என்னை பர்சியூ பண்ண விட்டதுக்கு அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சினிமாவில் இருக்கிறேன், படம் எடுக்கிறேன், இல்லை அடுத்தடுத்து ஏதோ பண்ண போகிறேன்னா அது கம்ப்ளீட்லி ஐ ஓவ் இட் டு மணி சார் தான். ஏன்னா மணிரத்னம் சார் ஃபிலிம்ஸ் பார்த்து தான் அது எல்லாருக்குமே தெரியும், கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். நான் இல்லைன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக நான் திருநெல்வேலியில் வந்து ஒரு பேங்க்லேயோ ஏதோ இன்ஜினியராகவோ ஒர்க் பண்ணிட்டு சிம்பிளாக இருந்திருப்பேன். எனக்குள்ளே வந்து சினிமா எடுக்கணும், இல்லை வந்து இந்த மாதிரி சினிமா பண்ணணும், இதுதான் சினிமா அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து மணி சார் தான். அண்ட் இந்த படம் என்னுடைய லவ் லெட்டர் டு மணி சார் தான். இது நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் ஸ்ரீ கணேஷ் அண்ணா, அப்புறம் நான் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண விஜய் நம்பியார் சார், அவங்க 2 பேருக்கும் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணேன், நல்ல சேலரியோட. அண்ட் எனக்கு பிடிச்ச படங்களில் படம் பண்ணணும், சீக்கிரமாக படம் பண்ணணுங்கிற ப்ரெஷர் இல்லாமல் என்னை ஒர்க் பண்ண வச்ச அந்த 2 டைரக்டர்ஸ்க்கும் நான் இந்த டயத்தில் தேங்க் பண்ண விரும்புகிறேன். இந்த கம்பெனியில் என்னை ரெஃபர் பண்ண ரஞ்சித் ஜெயக்கொடி சார், என்னோடய ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே என் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் எழுதியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அவர் தான் என்னை யுவராஜ் சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அவருக்கும் இந்த மொமெண்ட்டில் தேங்க் பண்ணுறேன். அப்புறம் இந்த படம் லைக் எல்லாருக்கும் தெரியும், லைக் இதோட ரிலீஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் வந்து லைக் வந்து ரொம்ப ஒரு டைம்லையும் நான் ஒரு மாதிரி இருந்திருக்கிறேன். லைக் வந்து சில சமயம் பயங்கர கோபமாக இருந்திருக்கேன், சில சமயம் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் இருந்திருக்கிறேன், ரொம்ப பேசிவ் அக்ரெசிவாக இருந்திருக்கிறேன். என்னை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்ட என்னோடய ரூம்மேட்ஸ், ஆண்டவர் நகர், கொடம்பக்கம் ரூம்மேட்ஸ், அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ரிச்சியிலேருந்து அண்ட் தென் பாண்டியில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிர்மல், ராகுல், என்டையர் லார்ட் டான்ஸ் டீம் எல்லாருக்குமே. ஏன்னா சின்ன பிரேக் எடுத்து நான் எங்கேயாச்சும் போய் அவங்க கூட இருந்து சரி ஓகே 2-3 டேஸ் அவங்க கூட இருக்கிறப்போ சந்தோஷமாக இருந்துட்டு திருப்பி வந்து இந்த படத்தோட ப்ராசஸ் நான் கன்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் ஃபைனலி நான் யார் என்ன இது எதுவுமே தெரியாத டைமில் கூட என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து நடித்து கொடுத்து அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் எனக்கு அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு பார்த்தா மாறிச்சு. அதை நடித்து கொடுத்த என்னோடய என்டையர் நான் பண்ணின ஆல்மோஸ்ட் 5-6 ஷார்ட் ஃபிலிம்ஸில் இருந்த எல்லா கேஸ்ட் அண்ட் குரூவுக்குமே நான் வந்து இந்த மொமெண்ட்டை தேங்க் பண்ணுறேன். ஸோ இப்போது ஒன்ஸ் மோர் பற்றி பேசுகிறேன். ஒன்ஸ் மோர் வந்து லைக் வந்து ஒன்ஸ் மோர் பற்றி நான் ஆரம்பிக்கணுனாலே நான் அர்ஜுன்ட்டேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து இந்த படம் ஆரம்பித்தது இதோட இன்ஃபேக்ட் அது வந்து நான் எழுதுறதுக்கு முன்னாடியே முதல் லைன்லேருந்தே வந்து அர்ஜுன் இந்த ப்ராஜெக்டில் இருந்தார், ஆம்னி ப்ரெசண்ட்டாக இருந்தார். என்னை வந்து எழுத வச்சதே அவர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அவர்கிட்ட வந்து ஒரு தடவை ஒரு ஃபார்மலாக மீட் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்ட் சூர்யா நாராயணன் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. நான் அவருக்கு இந்த லைன் சொல்லிட்டேன். பட் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு படம் ஒர்க் பண்ணோம், போர்னு ஒரு படம் ஒர்க் பண்ணோம். நான் எழுதுறது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. எழுதிட்டியான்னு கேட்டு என்னை விடாமல் பெர்சியூ பண்ணி அவரே வந்து எழுதி முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து நான் இன்ஃபேக்ட் நான் வந்து கதையை சொன்ன ஒரே ஹீரோ அவர் மட்டும்தான். என் கதையை உடனே ஓகே பண்ணிட்டாரு. அர்ஜுன் கூட வந்து நான் வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஃபேன் தான், அதனால தான் இந்த படம் அவர் கூட ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து அவர் வந்து செட்டில் வந்து கேட்டு நீ வந்து இந்திரா பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப நீ அப்ரிஷியேட் பண்ணுற, அஞ்சலி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்ரிஷியேட் பண்ணுற, என்கிட்ட நீ வந்து சொல்லவே மாட்டேங்கிறே பிடிக்கலன்னா நான் வந்து ஒர்க் பண்ணதே அவருக்கு பிடிச்சி தான் நான் ஒர்க் பண்ணேன். நான் ஆக்சுவலி வந்து August 28 வெயிட் பண்ணுறேன், அவருக்கு என் ஒர்க் பிடிச்சிருக்கா, நான் பண்ணினது பிடிச்சிருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு. அண்டு சில பெர்ஃபார்மன்ஸஸ் நான் இது இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்கிறேன். சில பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இது வந்து செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, செமையாக பண்ணிட்டீங்கன்னு சொல்ல தோணும். பட் அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து எடிட்டில் பார்க்குறப்போ, ஏன்னா இந்த அர்ஜுன் ப்ளே பண்ணியிருக்க இந்த கேரக்டர் ரகுங்கிறது வந்து எனக்கு வந்து அதை
எனக்கு அது ரொம்ப நான் மெட்டிகுலஸாக எனக்கு இப்படி தான் வேணும், எனக்கு இந்த 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 வழி இப்படி தான் இருக்கணும், இந்த சொல் இப்படி தான் வரணும், இந்த ஆக்சென்ட் இப்படி தான் இருக்கணும்னு சின்னதாக இது பண்ணதுனால நான் ரொம்ப அதில் கான்ஷியஸாக இருந்தேன். பட் அது எடிட்டில் பார்க்குறப்போ இந்த படம் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் தான், ஒரு பெரிய டைமில் என்ன பேசுது, ஒரு 21 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு ஜேர்னியை பேசுது, அதில் இருக்கிற ஒரு பெரிய டிரான்சிஷனை பேசுது. அதை எனக்கு எடிட்டில் பார்க்குறப்ப தான் எனக்கு வந்து உண்மையிலேயே அர்ஜுன் என்ன பண்ணியிருக்கிறார் இந்த ரோலில் எனக்கு வந்து எனக்கே வந்து வேற ஒரு நான் எழுதுனது ஒரு ரகு நான் எழுதிட்டேன், பட் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் கொடுத்தது அர்ஜுன் தான். சப்டைட்டில்ஸ் பண்ண சஜித் அண்ட் சப்டைட்டில்ஸ் படத்துக்கு அவங்க சப்டைட்டில் பண்ணியிருக்கிறது ஒரு வகை, அண்ட் படத்தோட பாடல்களுக்கு அவங்க சப்டைட்டில் பண்ணியிருக்கிறது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தேங்க்யூ சஜித். அன்பே டயானா படத்தில் தம்பி யுவராஜ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது, அந்த ட்ராவல் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சது. அந்த சமயத்தில் தான் ஒரு ஒன்ஸ் மோர் படத்தை பற்றி என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அன்பே டயானா படத்தில் என்னுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லைன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். ஆனாலும் அன்பே டயானா படத்தில் தயாரிப்பாளர்களாக ஒருத்தராக என்னுடைய பேரையும் சேர்த்துருந்தார், எங்கள் நிறுவனத்தோட பேரையும் சேர்த்துருந்தார். அது ரொம்ப ரொம்ப பெருமையாக வாழ்நாளுக்கான பொக்கிஷமாக இருந்துச்சு. ஒன்ஸ் மோர் படம் பார்த்தப்போ அன்பே டயானாவில் என் பேரை போடாதீங்கன்னு கெஞ்சினேன் யுவராஜ்கிட்ட. ஆனால் ஒன்ஸ் மோர் படம் பார்த்தப்போ இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல என் பேரை போடியா அப்படின்னேன். ஏன்னா ஒரு ஹைக்கூ கவிதை மாதிரி அந்த படத்தை பார்த்தப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திடீர்னு ஒரு நாள் படம் பார்க்குறீங்களா சார்னு கேட்டார். நான் என் மனைவியோடு போய் படம் பார்த்தேன். அந்த படம் எனக்குள்ளே ஏற்படுத்தின ஒரு பரவசமான அனுபவம் கொஞ்சம் கூட மறக்கவே முடியாது. அந்த மேடைக்காகவோ இந்த நிகழ்வுக்காகவோ நான் சொல்லவே இல்லை. யுவராஜ் இந்த படத்தை நீங்கள் கொஞ்சம் கூட தயங்காமல் ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே, அன்பே டயானாவுக்கு முன்னாலே ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே, அப்படி இருக்கே. குறிப்பாக அர்ஜுன்தாஸ் சாரை வில்லனாக பார்த்தாலே பிடிக்கும், ஹீரோவை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், 2 ஹீரோயின்களோட ஹீரோவை பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை ரகுவா பார்த்தாலும் பிடிக்கும், ரகுவரனா பார்த்தாலும் பிடிக்கும். குறிப்பாக சார் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நேற்று நைட்டு சார் விடிகாலம் 3:30 மணிக்கு கூட உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தார். ஒரு படம் ரிலீஸ் நேரத்தில் ஹீரோவை இவ்வளோ உயர்வா சார் அர்ஜுன்தாஸ் சார் நம்பி 10 படம் கூட பண்ணலாம் சார் அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை சார் எதை பற்றியுமே செட்டப் பண்ண மாட்டாப்புல சார். கூப்பிடலையா, பொக்கே கொடுக்கலையா, வணக்கம் வைக்கலையா, மரியாதை பண்ணலையா, பேட்டா கொடுக்கலையா, எதை பற்றியும் கண்டுக்காத ஒரு ஆள் சார். எப்போவுமே சட்டை பண்ணாதவங்களை இந்த உலகம் சட்டை பண்ணும், அதுதான் நியதி. அதனால் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமும் அடையாளமும் உங்களுக்கு கிடைச்சே தீரும் சார். குறிப்பாக நான் படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை விட யுவராஜ் சொல்லி 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 பிடிச்சி போனது ரொம்ப. அதை தாண்டி குறிப்பாக இந்த படத்தில் மிக முக்கிய ஒரு முதுகெலும்பாக இயக்குனர் சங்கர் சாரோட மகள் அதித்தி சங்கர் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து மேனேஜர் தங்கதுரை சார் வந்து ஒரு நல்ல நண்பர். எனக்கு உடன்பிறப்பை படம் கிடைக்காத தான் காரணம். சங்கர் சாரோட பொண்ணு நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலை அவர் என்கிட்ட ஷேர் பண்ணப்போ அந்த ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தார். மீடியாக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாலே எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அந்த ஃபோட்டோஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் சொன்னேன், சார் இது ஒரு அதிக பிரச்சனைத்தனமாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, சாரோட பொண்ணு நடிக்க வர்றாங்க அப்படிங்கிறப்போ தம்பி சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடித்தா நல்லாயிருக்கும், நான் வேணா தம்பி சிவகார்த்திகேயன் சார்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் தங்கதுரை சார் இல்லைப்பா ஆல்ரெடி பேசிட்டாங்க, வேற ஒரு படம் கமிட் ஆகிட்டாங்க, விருமன் ஒரு படம். ஓ அப்படியே கார்த்தி சார் கூட சூப்பர் சார் அப்படின்னு சொன்னேன். அந்த படம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிச்சு. அடுத்து சிவகார்த்திகேயன் சார் கூட அவங்க நடிக்க போகிறாங்கிற தகவலை தங்கதுரை சார் எனக்கு சொன்னார். அது பாருங்கள், நம்ம எண்ணம் எந்த அளவுக்கு பலிக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த படம் வந்து மாவீரன் படம் அமைஞ்சிச்சு. குறிப்பாக உங்கள் ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்பிச்சப்போ நான் விகடனை விட்டு வெளியில் வந்து பல காலம் ஆயிடுச்சு. ஆனாலும் விகடன் ஆசிரியர்கிட்ட பேசி, சார் இந்த பொண்ணுக்காக ஒரு 2 பக்கம் மட்டும் நான் ஜூவியில் ஒரு கட்டுரை எழுதுன்னு சொல்லி சங்கர் மகளே வருக அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்தளவுக்கு உங்களை பிடிக்கும் மேம் எனக்கு. உங்களுடைய படிப்படியான வளர்ச்சி, அதாவது ஒரு பெரிய குடும்பத்தோட பின்னணியிலேருந்து வந்துட்டுங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உழைப்பு, அர்ப்பணிப்பு, கதைகளை தேடுற அந்த பக்குவம் எல்லாமே மிகச்சிறப்பான ஒரு பாதையை கொடுக்குது. அதில் மிக முக்கியமான படமாக ஒன்ஸ் மோர் படம் இருக்கும். அற்புதம். அந்த படத்தோட முதுகெலும்பு அதிதி சங்கர்னு சொல்லலாம், அப்படி இருக்குது. அதே மாதிரி சோனா மேம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி அந்தளவுக்கு நெஞ்சில் ஒட்டிக்கிட்ட ஒரு ஹீரோயின். இந்த படமே ஒரு கவிதை மாதிரி அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நான் வந்ததுக்காகலாம் சொல்ல, இந்த படத்தில் மிகப்பெரிய விஷயம் மியூசிக் எடிட்டிங், இது ரெண்டுமே வந்து ஏன்னா அப்படியே இன்னமும் கண்ணுக்குள்ளே அப்படியே இருந்துச்சு. அந்த படம் நகர்றதே தெரியாத அளவுக்கு எடிட் பண்ண அந்த பையன் யாருப்பான்னு கேட்டால் அந்த நேஷ் பேரை சொன்னாங்க. நான் பார்த்தப்ப அவர் வந்து உடன்பிறப்பு ஷூட்டில் தான் அவர் பார்த்தேன். எங்கள் 2 பேருக்குமே அந்த அனுபவம் நல்லா அமையலை. சரியா
ஆனால் படம் பார்த்தோன்னே அப்படியே நேஷ் போய் கட்டி பிடிச்சி கொண்டாடணும்னு தோணுச்சு. அவ்வளோ யதார்த்தமாக அந்த படம் போகிறதே தெரியாத அளவுக்கு எடிட் பண்ணியிருந்தார். குறிப்பாக மியூசிக் ரொம்ப ரொம்ப அந்த பாடல்களும் மியூசிக்கும் அந்த படத்துக்கான அந்த கவிதையை அவ்வளோ அழகாக மாற்றினது மியூசிக் தான். அந்தளவுக்கு அற்புதமாக அந்த படம் வந்திருக்கு. ஒன்ஸ் மோர் வந்து இங்கே எப்படி ஒன்ஸ் மோர் திரும்ப கேட்டாங்களோ அதே மாதிரியான ஒன்ஸ் மோர் சத்தங்கள் தியேட்டர்லேயும் நிச்சயமாக கேட்கும். குறிப்பாக சத்யா மேம் சொன்ன மாதிரி யுவராஜுக்கும் இந்த வெற்றி வந்து ஒன்ஸ் மோர் வெற்றி அமையட்டும். குறிப்பாக யுவராஜ் பற்றி நான் வந்து சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். யுவராஜோட ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் நான் நிற்கிறது வந்து ரொம்ப பெருமையாக, கிட்டத்தட்ட அவருடைய உடன்பிறப்பாக நான் மாறி நிற்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்படி வந்து இனிப்புச் சுவை மற்ற எல்லா சுவைகளையும் தோக்கடிச்சோ, எப்படி கிரிக்கெட் விளையாட்டு மற்ற எல்லா விளையாட்டுகளையும் தோக்கடிச்சோ, அந்த மாதிரி யுவராஜுங்கிற நண்பன் கிடச்சதுக்கப்புறம் மற்ற எல்லா நண்பர்களும் எனக்கு காணாமல் போயிட்டாங்க. அந்தளவுக்கு யுவராஜ் என்கிட்ட வந்து அவ்வளோ ஈர்ப்பாக நெருக்கமாக இருக்கிறாரு. யுவராஜை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நினைவுக்கு வரும். அதை மட்டும் சொல்லி நான் விடைபெறேன். எங்கள் ஊரில் ஒரு பெரியப்பா ஒருத்தர் வாழை மரம் வச்சுருந்தார். செவத்தை ஒட்டி ஒரு வாழைமரம் ஒரு வாழைமரம் வளர்க்குறாருன்னா அந்த கன்று வளர வளர அதில் உள்ள இலைகளை வெட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பக்கத்து ஆட்கள். அதை பார்த்து அவர் கோவப்படவே மாட்டார், திட்ட மாட்டார், எதுவும் சொல்ல மாட்டார். அவங்களுக்கு தேவைப்படுது வெட்டுறாங்க அப்படின்னு வச்சுருவார். ஒரு கட்டத்தில் அந்த வாழைக்கட்டை வளர்ந்து தார் விட்டுருச்சு. தார் விட்டு காய்கள்லாம் விட்டதுக்கப்புறம் அந்த பூவை பறித்து சமைக்கலாம்னு அவர் நினச்சிட்டு இருந்தப்போ யாரோ பூவை பறிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போவும் அவர் திட்டலை, கோவப்படலை, ஒன்றுமே சொல்லலை. இப்போ அது கறிவாழைக்காய் காய்ச்சி நல்ல பெரிய தாரை வெட்டலாங்கிற பருவத்தில் சீப்பாக அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்போவும் அவர் எதுவுமே திட்டலை, கோவப்படலை. நான் வளர்த்த வாழைக்கட்டை இப்படி எடுத்துகிட்டு போயிட்டீங்களா, எதுவுமே பேசலை. அந்த எந்த சீப்புமே இல்லாமல் அந்த வாழைக்கட்டை சும்மா அந்த காம்பவுண்ட் மட்டும் அப்படியே நிற்கிது. 2 நாள் கழித்து வெளியூர் போயிட்டு வந்து பார்க்குறாரு, அந்த வாழைக்கட்டையே காணும். அந்த வாழைக்கட்டையை வெட்டி தண்டை சமைக்கிறதுக்காண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர் கோவப்பட்டு பேசின பார்த்ததில்லை. அன்னைக்கு மட்டும் கோவப்பட்டு பேசினார். என்ன பேசினாருன்னா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, வெட்டிட்டு போயிட்டீங்கன்னு பேசலை. அவர் சொன்னது, இந்த வாழை இலைகளை வெட்டிக்கிட்டீங்க, வாழை பூவை வெட்டிக்கிட்டீங்க, வாழைக்காயை பறிச்சுக்கிட்டீங்க, வாழை தண்டு வரைக்கும் வெட்டி எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் அந்த வாழை மரத்துக்கு கீழே ஒரு 5 அடிக்கட்டை இருக்குது. அந்த கட்டையில் ஏதாச்சும் ஒரு கட்டையை வெட்டி உங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கணுங்கிற எண்ணம் ஏன் உங்களுக்கு இல்லைன்னு சத்தம் போட்டார். நான் யுவராஜ் விஷயத்தை பார்க்குறப்பெல்லாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், யுவராஜ்கிட்டேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது எதுவுமே இல்லை. நாம் எடுக்க வேண்டியது யுவராஜைத்தான். அவருடைய அர்ப்பணிப்பை, அவருடைய உழைப்பை, அவருடைய கனவை, அவருடைய ரசனையை, அவருடைய ஆத்மார்த்த போராட்டத்தை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர யுவராஜ் மேலே வேறு எந்த வன்மத்தையும் நம்ம பரப்பவே கூடாது. மற்றவங்களுக்கு தான் இது ஆகஸ்ட் 28 இருக்கும். நிச்சயமாக யுவராஜுக்கு ஆகஸ்ட் 15 இருக்கும். நன்றி, வணக்கம். ஸோ இந்த படத்தை ஆரம்பித்ததுமே இந்த படத்தை நம்பி ஆடியோ ரைட்ஸ் வாங்கினேன் திங்க் மியூசிக் நிறுவனம். ஏன்னா அப்போ நாங்கள் சாங் எதுவுமே கம்போஸ் பண்ணலை. அப்போ எங்ககிட்ட வந்து சாங்ஸ் இல்லை. ஸோ அந்த டைமில் இந்த படத்தோட ஆடியோவை மிகப்பெரிய விலைக்கு வாங்கினேன் திங்க் மியூசிக் நிறுவனத்துக்கும் திரு சந்தோஷ் அவர்களுக்குமே பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்போது நாங்கள் ஒரு 10 சாங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு 13 ட்ராக் இருக்குது படத்தில். அவங்க என்ன நம்பிக்கையில் இந்த ஆல்பம் வாங்கினாங்களோ அதை விட இந்த ஆல்பம் வந்து செம்மையாக பண்ணுன்றதை நம்புகிறேன். திங்க் மியூசிக்கோட டீம் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து நேஷ் வந்து இந்த படத்தில் வந்து டெபியூ ஆகிறான் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. லைக் வந்து ரொம்ப வருஷமாக நேஷ் எனக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் நேஷ் ஏதாச்சும் பண்ணணுன்ற ஆசை எனக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா நேஷ் சில விஷயங்கள் பண்ணி சில விஷயங்கள் சரியில்லாமல் போன டைம்லாம் இருந்திருக்கு. நிறைய அவனோட பெயின்ஸ் நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஏதாச்சும் பண்ணியாகணுன்ற ஒரு ஆர்வத்தோட அந்த பையன் மூஞ்சில் எப்பயுமே ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கணும். எதாச்சும் பண்ணணும், சரி இதுதான் கரெக்டான படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ டீசர்லேருந்து இப்போ நீங்கள் பார்த்த ட்ரைலர் வரைக்கும் செம்ம ஒர்க் நேஷ். ஆக்சுவலி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூத்துக்கு அப்புறம் இது பெரிய வெற்றியாக இருக்குன்றத சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து யஷாம் ப்ரோ ஒரு மியூசிக்கல் லவ் ஃபிலிம்னு சொன்னதுமே இந்த படத்துக்கு கம்போசர்ஸ்க்கான விஷயங்கள் தான் நானும் ஸ்ரீகாந்த் நிறைய பேசியிருக்கோம். ஆனால் ஸ்ரீகாந்த் வந்து எந்த டைம்லையுமே இந்த ஆப்ஷன்ஸ் கொடுங்கன்னு சொன்னால் யஷாம் என்னங்க ஆப்ஷன் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் தான் கொண்டு வந்தார். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க இந்த ஒர்க், இந்த ட்ராக்ஸ் எல்லாம் கேட்கும்போது, எவ்ரி ட்ராக் கேட்கும்போது எனக்கு வந்து பயங்கர செம்மையாக இருக்கேன்ற ஃபீல் எவ்ரி டைம் இருந்துகிட்ருக்கு. நான் வந்து நாட் ஒன்லி ஒரு ட்ராக், ஆக்சுவலி மிசோரித்திலேருந்து, இதயம்லேருந்து, கண்ணம்மாலேருந்து, இந்திராவிலேருந்து, ஸோ 13 ட்ராக் பேருமே நம்ம சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒர்க் இது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் குறிப்பாக தமிழில் பயங்கர பிஸி ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நாங்கள் திருப்பி டேட் கட்டாலுமே கிடைக்குமான்னு தெரியல, அவ்வளோ பிஸி ஆகிடுவீங்க. ஸோ செம்ம ஒர்க் பிரதர், ஆக்சுவலி ரொம்ப நன்றி. ஆக்சுவலி செம்ம ஆல்பம் இது. அண்ட் வந்து
சோனா வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த படத்துக்காக வந்து வெயிட் பண்ணி இந்த படத்தில் டெபியூ ஆகணுன்றதுல ரொம்ப கான்சியஸாக அவங்களோட பெரிய ஹார்ட் ஒர்க்கை கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக சோனா அந்த படம் வந்து உங்களோட எல்லா பேஷன்ஸுக்குமே ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஒன்ஸ் மோர் ஃபைனலி படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மொமெண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட். ஆக்சுவலி ஒன்ஸ் மோர் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம். அண்ட் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு என்னை நம்பி சான்ஸ் கொடுத்த யுவராஜ் ப்ரோ, அவர் தான் ப்ரொடியூசர் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு. அவர் தான் என்னை ஸ்ரீகாந்த் ப்ரோக்கு ரெஃபர் பண்ணார். அண்ட் ஸ்ரீகாந்த் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபிலிம், தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் மீ. அண்ட் இந்த படத்தில் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, டைட்டில் டீசர், சாங் எல்லாமே ஒரு கண்டென்ட்டும் நாங்கள் அவ்வளோ இந்த படத்தோட சாங்ஸ் மாதிரியே அவ்வளோ லவ் பண்ணி அவ்வளோ ஒரு விஷயமும் பார்த்து நாங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அதை அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹெஷம் ப்ரோ சாங்ஸ்லாம் சூப்பர். அண்ட் படத்தில் ஆர்ஆரோட பார்க்கும்போது படம் வேறு ஃபீல் கொடுத்துருச்சு நம்ம எடிட்டில் பார்த்ததுக்கு இதுக்கும். அதித்தி மேம், அர்ஜுன் சார், சோனா அண்ட் ஆல் தி கேஸ்ட் அண்ட் க்ரூ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோட அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த படம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு இந்த படம் 28 ஸ்க்ரீன்ஸ்க்கு வருது. இந்த ரொம்ப நாட்களில் நம்ம லைஃப் வந்து எவ்வளோ வேணாலும் மாறி இருக்கலாம். பட் நம்ம படம் பண்ணப்போ எந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ், எந்த ஃபீல், எந்த ஒரு லவ்வோட பண்ணோமோ அந்த லவ் எதுவுமே இந்த படத்தில் மாறல, அப்படியே இருக்குது. அந்த லவ் அப்படியே தேட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். 28க்கு மேலே நீங்கள் பார்ப்பீங்க, படம் பேசும். தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரிபடி. இது வந்து செகண்ட் படம் நான் சிட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். முதல் படம் வந்து அன்பே டயனா பண்ணேன். ஒன்ஸ் மோர் படம் வந்து எனக்கு பர்சனலாக வெரி க்ளோஸ் டு ஹார்ட். அஞ்சலி மாதிரி ஒரு லவ் எல்லாருக்குமே கிடச்சிதுன்னா லைஃப்பில் வந்து எல்லாருமே ரொம்ப சக்ஸஸ் ஆகலாம். ஏன்னா அந்த படத்தில் அவங்க அஞ்சலி லவ் பண்ணுற மாதிரி யாரையும் லவ் பண்ண முடியாது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த கம்ப்ளீட் குரூப். தேங்க்யூ. ஸ்ரீகாந்த் தான் நன்றி சொல்லணும். ஸோ அவரோட ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து என்னோடய ஒர்க்கை நோட் பண்ணி என்னை நிறைய இடத்துக்கு ப்ளேஸ் பண்ண வச்சுருக்காரு. லைக் என்னை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட படம் பண்ணும் போதும் என்னை நான் வச்சு கூப்பிட்ருக்காரு. ஸோ அவருக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். தென் அர்ஜுன் சார், சார்னு சொன்னதுக்கு ஆக்சுவலாக அர்ஜுன் தான் அவர் கூப்பிடுவேன். ஸோ அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாரு. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக ஏடி டீம்ஸ் எல்லாருக்கும் நன்றி. சுபாஷ் அண்ட் ரித்திக் எல்லாருக்கும். ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன்னா இந்த மொமெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கணும். ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இந்த படம் எங்களுக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸ்ரீகாந்த் ப்ரோ என்னை நம்பி இப்படி ஒரு ரோல் கொடுத்தது, அதை நான் புல் ஆஃப் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. டீமுக்கும் ரொம்ப, ஏடிஎஸ் டீம் எங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதித்தி மேம், அவங்களோட ரொம்ப ஜாலியான நான் வந்து அவங்களோட ஒரு பெட் மாதிரி அவங்க கூட இருப்பேன். ஸோ ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அர்ஜுன் சார் வந்து அவரோட ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவரை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் நேர்லேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவரை பார்த்தா ஒரு டெரரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப ஹம்பிள். ஸோ சோனா மேமோட எனக்கு அவ்வளோ சீன்ஸ் இல்லை. ஸோ எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. $1 மில்லியன் போது மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் அது ஒரு தனி கெத்தான ஒரு பேர் இருக்குது. அந்த கம்பெனியில் நடிக்கணுன்றது எல்லா நடிகர்களுடைய ஒரு ஆசையாக இருக்கும். எனக்கும் அந்த ஆசை இருந்தது. இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்கள், இயக்குனர் மற்றும் ஹீரோ, ஹீரோயின், சக நடிகர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக மீடியா, பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 28ஆம் தேதி அனைவரும் சேர்ந்து கண்டு கழிப்போம். இந்த சாங் ஒன்று ரொம்ப நல்லா இருந்தது. கண்ணம்மா சூப்பர் ஹிட் ஆகும். ஒன்ஸ் மோர் நானே கேட்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே ஒரு தம்பி ஒன்ஸ் மோர் கேட்டார். சரி, வெரி நைஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டு our ப்ரொடியூசர் யுவராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் விக்னேஷ் ஸ்ரீகாந்த் சார், என்னோட டைரக்டர். ஐ திங்க் எங்களோட ஜேர்னி ஃப்ரம் விழிகளில் அருகினில் வானம்ங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இப்போது ஒன்ஸ் மோர் வரைக்கும் வந்திருக்குன்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் இஸ் பியூர் ஹார்ட் ஒர்க் அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கும்பலாக தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ண படமாக தான் இருக்கும். அதனால எல்லாருக்குமே ஒரு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ப்ராஜெக்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அதித்தி மேம், அர்ஜுன் சார்,
Sona ma'am, it was such a lovely pleasure working with you, and all the very best for this project. I'm sure you'll be shown in a different light. Ma'am, it's going to be amazing year as well for you all. All the very best. To the DOP, Foxy, visual sense பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து படம் பாருங்கள் எல்லாருமே. அவருக்காகவே மட்டும் நிறைய பேர் வருவாங்க. பட் விக்னேஷ் சார் அண்ட் ஃபாக்ஸி சாரோட காம்போ வந்து ஒரு பயங்கரமான காம்போ. அது இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. நாஷ் சார், லவ்லி எடிட்ஸ், லவ்லி கட்ஸ். ஹேஷம் சார், உங்கள் மியூசிக் இல்லைனா இந்த படம் வந்து எப்படி முன்னால் இன்னும் எலிவேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் ஜஸ்ட் know about it. But thank you so much for coming into our project as எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பிருத்விராஜ். எனக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு இந்த படத்தில் நடிக்கும் போது. அர்ஜுன் சார் வந்து எங்களோட ஃப்ரெண்டாக இருப்பார். அடுத்து எனக்கு அம்மா கேரக்டர் பண்ணாங்க, அவங்களாம் ஜாலியாக இருந்தாங்க. அடுத்து ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு செட்டு. தேங்க்ஸ், ஜாலியாக இருந்துச்சு.